நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் முன்னதாகவே அறிவிக்கக்கூடியது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகுங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேய அருகே சிவன்மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் வினோத வழிபாடானது நடத்தப்பட்டு வருதுங்க. இந்த மலையினுடைய கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி தாங்க. ஏதாவது ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜையானது செய்யப்படுவது வழக்கமாகுங்க. பக்தர்களின் கனவுல முருகப்பெருமான் குறிப்பிட்ட பொருளை வைத்து வழிபட வேணும் அப்படின்னு சொல்லுவாராமாங்க. அதை கேட்டுவிட்டு சிவன்மலைக்கு வந்த பக்தர்கள் பூசாரியிடம் தெரிவிப்பாங்களாம். அப்போது பூசாரி அந்த பக்தர் சொல்வது உண்மையா பொய்யா என பூ போட்டு கேட்பாராமாங்க. ஒருவேளை அது உண்மையாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்கள் எடுத்துவிட்டு தற்போது பக்தருடைய கனவுல சொன்ன பொருளானது வைத்து பூஜை செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. அது என்ன பொருள், அந்த பொருளால் சமுதாயத்தில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் சிவன்மலைக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குதுங்க. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கடல் நீரானது வைத்து உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யப்பட்டு வந்துச்சுங்க. இதனைத் தொடர்ந்து தற்போது பக்தருடைய கனவுல வந்த உத்தரவின் பெயரில் வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல், எலுமிச்சம்பழம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. மஞ்சள் பிள்ளையார் மங்களம் மற்றும் புதிய தொடக்கத்தின் அடையாளமாக சொல்லப்படுது. விநாயக பெருமானின் அருளாளர் நாட்டில் தடைகள் அனைத்துமே விலகி சுபிட்சம் நிலகுவதை உணர்த்துவதாகுங்க. இது ஆன்மீக விழிப்புணர்வையும் மக்கள் மத்தியில் பக்தி அதிகரிப்பையும் குறிப்பதாகும். வெற்றிலைப்பாக்கு அப்படிங்கிறது பாரம்பரிய மங்கள நிகழ்ச்சிகளின் அடையாளமாக சொல்லப்படுது. சமுதாயத்தில் திருமணங்கள் போன்ற சுப காரியங்கள் அதிகமாக நடக்கும் என்பதை குறிப்பதற்காக வெற்றிலை வாயுவை உணர்த்துவதால் காலநிலை மாற்றங்கள் இல்லைன்னா காற்று தொடர்பான நிகழ்வுகளானது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அருகம்புல் நோய் எதிர்ப்பு மற்றும் ஆரோக்கியத்தின் சின்னமாகவும் உத்தரவு பெட்டியில் இது காண்பிக்கப்பட்டதால் மக்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இது நாட்டில் பிணிகள் அனைத்துமே நீக்கி நலம் பெறுவதற்கு என்பதை விவசாயம் செழிக்கும் என்பதை உணர்த்துவதாகுங்க. ஆன்மீக ரீதியாக எலுமிச்சப்பழம் திருஷ்டி கழிப்பதற்காகவும் தீய சக்திகளை நீக்குவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருது. இது உத்தரவில் வந்ததால் நாட்டில் குழப்பங்கள் தீய எண்ணங்கள் அனைத்துமே விலகி தெளிவான நிலையானது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பொருட்கள் அனைத்துமே உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருப்பதால் நாட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகளானது அதிகமாக நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஆலயமாகுங்க. அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறாரு. பட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியாகவும் சொல்லப்படுதுங்க. பால்வனமிக்க வனத்தில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய நல்ல மங்கை உடனம்பர் ஸ்ரணீஸ்வரர் மகனே சிவன்மலைய சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. மலைச்சாரலில் திணைப்புணம் காத்து கொண்டு இருக்கக்கூடிய வள்ளியம்மையை காதல் திருமணம் செய்து கொண்டு இங்கு முருகன் குடியேறியதாகவும் சொல்லப்படுதுங்க. சிவன் திருப்புறத்தை அளிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன்மலை அப்படின்னும் அழைக்கப்படுது. மேலுமே பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் சொல்லப்படுதுங்க. வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மனமுடித்த முருகப்பெருமான் வள்ளியோடு இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் தல வரலாறுல சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் இந்த தலத்தில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியுடன் ஒரே கருவறையில் காட்சி அளிக்கிறாரு. மேலுமே சிவன்மலை கோவிலின் சிறப்புக்களை பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகுங்க.
சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் முன்னதாகவே அறிவிக்கக்கூடியது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குதுங்க. சிவன்மலை ஆண்டவன் பக்தரின் கனவுல தனக்கு இன்ன பொருளை வைக்க வேணும் அப்படின்னு பூஜை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லுவாராமாங்க. அதன்படி சாமியிடம் உத்தரவு கேட்டு உத்தரவானதும் குறிப்பிட்ட அந்த பொருளானது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்தருடைய கனவுல அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரைக்கும் பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைத்து பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுடைய பார்வைக்காக வைக்கப்படுங்க. இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தோம்னா திருமண தடை விலகுவதற்கும், குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கும், நோய் பிரச்சனைகள் அனைத்துமே விலகுவதற்கும் இங்கு தீர்வானது கிடைக்குதுங்க. அற்புத மலையாகவும் இந்த சிவன் மலையானது இருக்குது. வக்ரக சன்னதியை 9 முறை சுற்றி வழிபட்டு வந்தோம்னா எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலையானது கிடைக்குங்க. சகனி பகவானுக்கென்று தனி சன்னதியிலும் எழுந்தருளி அருள் அழிச்சிட்டு வராரு. மலை மேல் சுரலோக நாயகி சமேத ஜரகேஸ்வரர் எழுந்தருளி இருக்கிறாரு. காய்ச்சல் வந்தவர்கள் மிளகு ரசம் வைத்து இங்கு பூஜை செய்து குடிச்சாங்க அப்படின்னா அந்த காய்ச்சல் பிரச்சனையானது நீங்கிவிடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. மற்ற திருத்தலங்களை போல் இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே நடைபெறுதுங்க. மற்ற திருத்தலங்களில் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கே முதல் வழிபாடானது நடைபெறுவது வழக்கமாகுங்க. நவ கிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்தபடி நிற்குதுங்க. அணையாத தீபம் ஒன்று எரிந்து கொண்டிருப்பது சிறப்பு அம்சத்துக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுது. மேலுமே திருநள்ளாறு சென்று சனீஸ்வரரை தரிசனம் செய்வதும், சூரிய நாராயணர் கோவில் சென்று சூரிய நாராயணரை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய சிறப்புகளானது இந்த ஆலயத்தில் வழிபட்டால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. காங்கேயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலானது சிவன் மலை மீது அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய அஞ்சல் முகவரி பார்த்தீங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவில், சிவன்மலை, காங்கேயம்பள்ளி, திருப்பூர் மாவட்டம், தமிழ்நாடு ஆகுங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தினமுமே 5 கால பூஜைகளானது நடைபெறுதுங்க. சிவன்மலை கோவிலுக்கு வெளியில் தீபத்தூண் ஒன்று அமைஞ்சிருக்குது. அந்த தூணின் அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கிறாரு. சூலம் தெற்கு, மயில் வடக்கே மற்றும் தண்டாயுதபாணி மேற்கே அமைஞ்சிருக்கிறாங்க. கோவிலுக்குள்ளே தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர், நானம்பிகை சன்னதிகள் கிழக்கு முகமாக அமைஞ்சிருக்குதுங்க. மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னிமூலை விநாயகரும், வடமேற்கில் தண்டாயுதபாணியும், கருவறை வெளிச்சுவற்றில் தட்சிணாமூர்த்தியும் அமைஞ்சிருக்கிறாங்க. மேலுமே துர்கைக்கு எதிரில் சண்டிகேஸ்வரர் போன்றோர் காட்சியளிக்கிறாங்க. சனி பகவான் தனி சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க. அதை தவிர நவகிரக சன்னதியை அடுத்து பைரவர் சன்னதியும் இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருப்பது சிறப்புக்குரிய விஷயமாக சொல்லப்படுதுங்க. சிவவாகியம் என்னும் நூலை எழுதிய சிவவாகிய சித்தர் இந்த மலையில் தங்கி தன்னுடைய விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோவில் எழுப்பி வழிபட்டதாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் இவருடைய பெயரிலேயே இந்த மலை சிவன் மலை அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த மலையில் இருக்கக்கூடிய கோவிலை நடைப்பயணமாக அடைய 496 படிக்கட்டுகள் கொண்ட மலைப்பாதையானது அமைக்கப்பட்டிருக்குதுங்க. வாகனங்கள் மூலமாகவும் கோவிலுக்கு செல்ல தனிப்பாதையானது அமைக்கப்பட்டிருக்குது. கோவில் நிர்வாகத்தாரால் மலை மீது இருக்கக்கூடிய கோவிலுக்கு பேருந்து வசதியும் செய்யப்பட்டிருக்குதுங்க. தனியார் வாகனங்களின் மூலமாகவும் கோவிலை அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மலைப்படியில் நடந்து செல்லும் போது பக்தர்கள் ஓய்வெடுப்பதற்காக பல மண்டபங்களானது அமைக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த தல முருகன் பக்தையான ஒரு பெண் காசிக்கு சென்று நீராட விரும்பிய போதும் காசிக்கு செல்ல வசதி இல்லாத காரணத்தினால மனம் வருத்தம் அடைந்த தன்னுடைய பக்தைக்காக முருகப்பெருமானே காசி தீர்த்ததை இந்த தலத்திற்கு வரவழைத்ததாக சொல்லப்படுது. சிவன்மலையில் இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் இந்த சித்தர்கள் புண்ணியம் செய்தவர்களுடைய கண்களில் அவ்வப்போது தெரிவதாகவும் சொல்லப்படுதுங்க. பிரகாரம் சுற்றி கொடிமரம், வயல் வாகன குரடு, பலிபீடம் கடந்தால் சுமூகர் சமேதர் துவார பாலகருக்கு அடுத்து உள்ள கருவறையில் சுப்பிரமணிய சாமி வள்ளி சமேதரராக காட்சி தராங்க. இந்த கோவில் தலை விருச்சகமாக தொரட்டி மரமானது இருக்குதுங்க. சிவன்மலை முருகன் கோவில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான முருகன் கோவிலில் ஒன்றாக சொல்லக்கூடியது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவிலாகுங்க. வேறு எந்த கோவிலுமே இல்லாத தனிச்சிறப்பாக இங்கே இருக்கக்கூடியது ஆண்டவன் உத்தரவு பெட்டி தாங்க. இந்த கோவிலினுடைய தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பக்தருடைய கனவுல சென்று சுப்பிரமணிய சாமி சொல்லக்கூடிய பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவது பல நூறாண்டு ஆண்டுகளாக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய வழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது.
சிவன்மலை முருகன் கோவிலை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. இங்கு இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் முருகப்பெருமானால் சொல்லப்படுவது என்பதால் இதில் என்ன பொருட்கள் வைக்கப்படுவது, அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்வதில் எல்லோருக்குமே இன்றளவு ஆர்வமானது அதிகரிச்சிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த பதிவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது என்ன பொருள் மாற்றப்பட்டிருக்குது, அந்த பொருளால் சமுதாயத்தில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்பதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நீங்களும் சிவன்மலைக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.